எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இனி இந்த நாடுகளிலிருந்து திரும்பினால் சட்டவிரோதம், 5 ஆண்டுகள் வரை சிறை, கடுமையாக்கிய ஆஸ்திரேலியா. இந்தியாவின் நிலைமை அடுத்த வாரம் உச்சமடையும், விஞ்ஞானிகள் குழு கணிப்பு. கொரோனாவுடன் போராடும் இந்தியாவுக்கு உதவ முன்வந்த 40 நாடுகள், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சுவிஸ் கரன்சி நோட்டுகள் தொடர்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு. புதிய சாதனை படைத்தது ஜெர்மனி, பிரித்தானியாவை பின்னுக்கு தள்ளி ஐரோப்பாவிலே நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது. இஸ்ரேல் பரிதாபம், மத திருவிழாவில் கடும் கூட்ட நெரிசல், 44 பேர் சாவு. கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லையில் ராணுவ மோதல், சிறுமி உட்பட 13 பேர் பலி. கொரோனா விவகாரம், இந்தியாவுக்கு உதவ தயார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இந்தோனேஷியாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலி. இனி இந்த நாடுகளிலிருந்து திரும்பினால் சட்டவிரோதம், 5 ஆண்டுகள் வரை சிறை, கடுமையாக்கிய ஆஸ்திரேலியா. இந்தியா உள்ளிட்ட அச்சுறுத்தல் மிகுந்த நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா திரும்புகின்றவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு ஆஸ்திரேலியா கடும்போக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா உள்ளிட்ட கொரோனா அச்சுறுத்தல் மிகுந்த நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா திரும்பினால் 5 ஆண்டுகள் வரை சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என அதிகாரிகள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் இந்தியாவிலிருந்து கட்டார் தலைநகர் தோஹா வழியாக ஆஸ்திரேலியா திரும்பிய 2 பயணத்தடை விதிக்கப்பட்டது. தற்போது கொரோனா 2வது அலையால் இந்தியா மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆஸ்திரேலியா நிர்வாகமும் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. மட்டுமின்றி வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்திரேலியா அரசாங்கம் பிற நாடுகளில் உள்ள தங்கள் குடிமக்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவதை சட்டவிரோதமாக காண முடிவு செய்துள்ளது. மேலும் முந்தைய 14 நாட்களில் அச்சுறுத்தல் மிகுந்த பகுதியில் தங்கியிருந்த ஒரு குடிமகன் வார இறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பினால் அது ஒரு குற்றமாக கருதப்படலாம். விதிகளை மீறுவோருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 66,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஆஸ்திரேலியா நிர்வாகம் இந்த வார தொடக்கத்தில் இந்தியாவிலிருந்து விமான சேவைகள் அனைத்தும் தடை விதித்திருந்தது. மட்டுமின்றி ஆஸ்திரேலியாவின் இந்த கடும்போக்கு நடவடிக்கைகளால் இந்தியாவில் உள்ள சுமார் 9,000 ஆஸ்திரேலியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் இருக்கின்றார்கள். இந்தியாவின் நிலைமை அடுத்த வாரம் உச்சமடையும், விஞ்ஞானிகள் குழு கணிப்பு. இந்தியாவில் கொரோனா தடுப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் என்று மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை தீவிரமடைந்து வருகிறது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3.86 லட்சம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,87,62,976 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களில் 31,80,228 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 1,53,84,418 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கோவிட்-19 சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 2,08,330 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து 9 நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 3 லட்சத்துக்கும் அதிகமாக பரவியுள்ளது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஒவ்வொரு மாநில அரசுகளும் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அடுத்த வாரம் உச்சமடையும் என்று மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கொரோனா பாதிப்பு உச்சமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுடன் போராடும் இந்தியாவுக்கு உதவ முன்வந்த 40 நாடுகள், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கோவிட்-19 போராடி வருகின்ற இந்தியாவுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க 40 நாடுகள் முன்வந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் 2வது அலை இந்தியாவில் ருத்ர தாண்டவம் ஆடி வருகிறது. இதனால் நாட்டில் தினந்தோறும் கோவிட்-19 பாதிப்போரின் எண்ணிக்கை லட்சக்கணக்கை எட்டி வருகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற மாநிலங்களில் கொரோனா பரவல் தீவிரமாக இருப்பதால் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது.
இந்தியாவில் இந்த நிலையை பார்த்து ஆக்ஸிஜன் பெறுவதற்கு எல்லா நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தூதர்களை ஜெயசங்கர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் 40 நாடுகள் இந்தியாவுக்கு உதவ விருப்பம் தெரிவித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட தூதர்கள் தெரிவித்துள்ளதாக ஜெயசங்கர் அறிவித்துள்ளார். பல நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கி உதவியதன் பலனாக மேலும் பல நாடுகள் இப்போது இந்தியாவுக்கு உதவ முன்வரும் என்று எதிர்பார்ப்பதாக ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார். சுவிஸ் கரன்சி நோட்டுகள் தொடர்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு. சுவிஸ் பழைய கரன்சி நோட்டுகள் இன்று முதல் செல்லாது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் பழைய 10, 20, 50, 100, 200 மற்றும் 1000 சுவிஸ் பிராங்க் நோட்டுகள் செல்லுபடியாகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் ரயில்வே மற்றும் தபால் நிலையம் ஆகிய அலுவலகங்கள் மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொள்ளும். அதுவும் அக்டோபர் 30ஆம் தேதி வரை மட்டுமே அவை ஏற்றுக்கொள்ளப்படும். அக்டோபர் 30க்கு பின்னர் பேர்ட் மற்றும் சூரிச்சில் உள்ள சுவிஸ் தேசிய வங்கியின் பணம் மற்றும் பிரிவுகளில் மட்டுமே அவை ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் அங்கு சென்று பழைய கரன்சி நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். புதிய சாதனை படைத்தது ஜெர்மனி. பிரித்தானியாவை பின்னுக்கு தள்ளி ஐரோப்பாவிலே நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது. ஐரோப்பாவிலே ஒரே நாளில் அதிக கொரோனா தடுப்பூசி போட்ட நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது ஜெர்மனி. ஒரே நாளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி போட்டு புதிய சாதனையை படைத்துள்ளது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி ஜெர்மன் மருத்துவர்கள் புதன்கிழமை 10,88,952 பேருக்கு தடுப்பூசி போட்டுள்ளனர். இது மார்ச் 20ஆம் தேதி பிரித்தானியா படைத்த சாதனையை முறியடித்துள்ளது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி பிரித்தானியா ஒரே நாளில் 8,74,000 பேருக்கு தடுப்பூசி போட்டு சாதனை படைத்தது. ஜெர்மனி தன்னுடைய மக்கள் தொகையில் 1% அதிகமானவர்களுக்கு ஒரே நாளில் தடுப்பூசி போட்டது இதுவே முதல் முறையாகும். மிகப்பெரிய மக்கள் தொகை அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மட்டுமே 24 மணி நேரத்தில் அதிக கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை மக்களுக்கு போட்டுள்ளன. ஜெர்மனி தற்போது அதன் மக்கள் தொகையில் 25.9% அல்லது 21.5 மில்லியன் மக்களுக்கு முதல் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பரிதாபம். மத திருவிழாவில் கடும் கூட்ட நெரிசல், 44 பேர் சாவு. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத இனத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற முனிவர் ரப்பி ஷிமோன் பார் யோஷாய். இவர் தன்னுடைய மரணம் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறப்பட வேண்டும் என மக்களுக்கு போதித்தவர். இதனால் அவருடைய நினைவு தினத்தையொட்டி இஸ்ரேல் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 29 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் லாக்பி ஆமர் என்கின்ற பெயரில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள புனித நகரமான மவுண்ட் ராமன் நகரில் உள்ள அவருடைய கல்லறையில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் திரள்வது வழக்கம். ஒருபுறம் பிரார்த்தனை, மதச்சடங்குகள், மறுபுறம் ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா களை கட்டும். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக லாக்பி ஆமர் திருவிழாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் கொரோனா தடுப்பூசியின் பலனாக இஸ்ரேலில் வைரஸ் பரவல் வெகுவாக குறைந்துள்ளது. இதையடுத்து அந்த நாட்டு அரசு கொரோனா கட்டுப்பாடுகளில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு லாக்பி ஆமர் திருவிழாவை நடத்த அரசு அனுமதி வழங்கியது. ஆனாலும் பொதுமக்கள் இதில் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டாம் என்று அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் நேற்று முன்தினம் மாலை மக்கள் கூட்டம் அலையென திரண்டது. இரவு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு திரண்டனர். கல்லறைக்கு செல்வதற்காக மக்கள் கூட்டமாக படியில் ஏறிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் ஒரு தரப்பினர் படிக்கட்டில் நழுவி பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்தனர். ஒரு பனிச்சரிவைப் போல படிக்கட்டுகளில் இருந்தவர்கள் சரசரவென உருண்டு விழுந்து கீழே இருந்தவர்களை நசுக்கினர். இதனால் கூட்டத்தின் மத்தியில் பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. பீதியடைந்த அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு வெளியேற முற்பட்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்த பலர் கூட்டத்தினரின் காலில் சிக்கி நசுங்கினர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 150க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக அங்கு போலீசார், ராணுவ வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டன. தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸில் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்த அனைவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இதனிடையே இந்த சம்பவம் ஒரு கடுமையான பேரழிவு என தெரிவித்துள்ள அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிலைமையை ஆய்வு செய்ய மவுண்ட் மேரன் நகருக்கு விரைந்துள்ளதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல அந்த நாட்டின் அதிபர் ருவான் ரில்வான் இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என்று இரங்கலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வந்துள்ள இந்த சமயத்தில் இப்படியொரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்தது அந்த நாட்டு மக்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லையில் ராணுவ மோதல், சிறுமி உட்பட 13 பேர் பலி. சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு கடந்த 1991ஆம் ஆண்டு கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் சுதந்திரம் பெற்றன. அப்போது முதலே இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லை பிரச்சினை நீடிக்கிறது. இதன் காரணமாக இரு நாடுகளின் எல்லையில் இருதரப்பு ராணுவம் இடையே பல முறை மோதல்கள் வெடித்துள்ளது. இந்நிலையில் கிர்கிஸ்தானில் தஜிகிஸ்தானின் எல்லையையொட்டி அமைந்துள்ள பென்டகன் பிராந்தியத்தில் உள்ள நீர்நிலை யாருக்கு சொந்தம் என்பதில் சமீப காலமாக இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று தஜிகிஸ்தான் ராணுவத்தினர் சர்ச்சைக்குரிய அந்த நீர்நிலையில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர். அப்போது அங்கு வந்த கிர்கிஸ்தான் ராணுவ வீரர்கள் இதனை தடுக்க முற்பட்டனர். இதில் இருதரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது. இருதரப்பையும் சேர்ந்த வீரர்கள் கற்களை வீசி எறிந்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. இதில் தஜிகிஸ்தான் ராணுவத்தினர் பென்டகன் நகரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிய வருகிறது. இதில் ஒரு சிறுமி உள்பட கிர்கிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 13 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து பென்டகன் பிராந்தியத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் தஜிகிஸ்தான் தரப்பில் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து தகவல்கள் இதுவரைக்கும் இல்லை. அதே சமயம் இந்த மோதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் தஜிகிஸ்தானுடன் சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டதாக கிர்கிஸ்தான் தெரிவித்துள்ளது. கொரோனா விவகாரம், இந்தியாவுக்கு உதவ தயார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். கொரோனாவுக்கு எதிராக போராடுவதில் இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீன அரசு தொலைக்காட்சி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீன அரசு தொலைக்காட்சியில் கூறப்பட்டு இருப்பதாவது: கொரோனா எதிர்த்து போராடுவதில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க சீனா தயாராக உள்ளது. இந்தியாவுக்கு ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க சீனா தயாராக உள்ளது என ஜி ஜின்பிங் குறிப்பிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலி. இந்தோனேஷியா நாட்டின் சுமத்ரா தீவில் சீனாவின் ஆதரவுடன் ஒரு மின்னாலை செயல்பட்டு வருகிறது. அந்த மின்னாலையில் பல தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இதற்கிடையில் சுமத்ரா தீவில் நேற்று கனமழை பெய்தது. கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மின்னாலை அமைந்துள்ள பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது மின்னாலையில் பணியில் இருந்த 9க்கும் அதிகமான தொழிலாளர்கள் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டது. எஞ்சிய தொழிலாளர்கள் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்ததால் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர்.